வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஃபிஷ் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். 1 kg ஃபிஷ் இங்கே இருக்குது. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் அது 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் தேவையான அளவு, ஒரு 2 பல். அப்புறம் இது வந்து தேவையான அளவு அரிசி மாவு, சால்ட், அப்புறம் புளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் தேவையான அளவு ஆயில், கருவேப்பிலை சிறிதளவு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். புளியை இதில் ஊற்றுவோம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மிளகாய்த்தூள். 1 கிலோ ஃபிஷ்ஷாக இருக்கனால கொஞ்சம் நான் கூடுதலாக மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு, சால்ட் தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை முழுவதும் போட்டுடலாம். பூண்டு தட்டி வச்சது அதையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம புளி தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன் புளி தண்ணி சேர்த்துறோம் அப்படின்னா, மீனுக்கு வந்து புளியோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப கருகாது, அப்புறம் ஸ்மெல் அடிக்காது. மெயினாக வந்து அதுக்காக தான் இது சேர்த்துக்கணும், டேஸ்ட்டும் கூட. நல்லா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ஃபிஷ் மேலே தடவலாம். நல்லா தடவி ரெடியாக வச்சுருக்குறோம். இனி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தவாவில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு ஆயில் கம்மியாக ஊற்றினா போதும். டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, நான் தவாவில் தான் போட போகிறேன். அதனால் ஆயில் இதுக்கு கம்மியாக தான் செலவாகும். சிம்மில் வச்சு வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகும் உள்ளே எல்லாம். திருப்பி போட்ட பிறகு கறிவேப்பிலையை கொஞ்சம் வச்சோம்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஆயிலெல்லாம் லீக் அவுட் ஆகுது. இப்போ நம்ம எடுத்துடணும். இது நல்லா கரெக்டான ஸ்டேஜ். ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.